எதுவரையிலும் கைவிடாதபடி கண்ணீர கருணை போல நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். யோர்தானை போன்ற பலவிதமான கஷ்டங்கள் பாடுகள் எது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 212வது பாடல். கூடுமே எல்லாம் கூடுமே. 212வது பாடல். கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. கூடுமே
அல்லேலூயா. கடல் மீது நடந்த தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரும்பவும் வருவார். ஆமென். வந்து நம்மை உருமாற்றம் தருவீரையா சொல்லி பாடுறீங்கல்ல, நம்மை மறுரூபமாக்கப்பட்டு நாமும் அவரோடு கூட கடந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயேசு திரும்ப வருவார். அவர் நம்மையும் அவரோடு மணவாளனாய் இயேசு வரும்போது மணவாட்டிகளாகிய நாம் கடந்து போவோம் என்ற விசுவாசத்தோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 226வது பாடல். கிறிஸ்துவே நசீலராகிவோ விசுவாசித்திவோ நடப்போம். கிறிஸ்துவே நசீலராகிவோ விசுவாசித்திவோ நடப்போம். கிரியல்லாருமே அவர் பணிய நபி ஒன்றையில் நாளும் உழைத்திடுவோம்.
ஆமென். நான் இல்லப்பா, நீங்க தான் எல்லாம் எனக்கு. ஆமென். நீரே நடக்கல வாழணும்ப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தானானா பயங்கரமான சோதனைகளை, வேதனைகளை, வியாதிகளை கொண்டு வருவான். ஆனாலும் இயேசுவே நாமத்தினால எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முறியடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசப்பா வரப்போகிறார். அதனால யார் யாருக்கு நம்ம சொல்ல வேண்டுமோ, இயேசப்பா உனக்கு சுகம் தருவார், இயேசப்பா உன்னை ரட்சிப்பார், இயேசப்பா நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வரப்போகிறார் என்று சொல்லி எவ்வளவு சீக்கிரமா நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இன்னைக்கு உள்ள நாட்களில சுவிசேஷம் சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. ஆனாலும் ஒரு பிறந்த நாளுக்கு போகும்போது, யாராவது சுகம் இல்லாம பார்க்கும்போது, ஒரு வெட்டிங் டேக்கு போகும்போது, அப்பெல்லாம் நம்மகிட்ட ஜெபிக்க சொன்னாங்கன்னா அல்லது நம்ம ஜெபிக்கலாமான்னு கேட்டு, அல்லது உங்க ஏசப்பா இந்த பிறந்த நாளை உனக்கு ஆசீர்வதிப்பாரு, நீ ஏசப்பா தெரியுமா அப்படின்னு கேட்டு அப்படி பேசலாம். அப்படிதான் நம்ம இனிமேல் சுவிசேஷம் சொல்ல முடியும். அல்லேலூயா. மற்றபடி ஓடி போய் நம்ம எல்லா காரியத்திலும் சொல்ல மிகவும் தடையாய் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய சத்தியம் சொல்ல வேண்டும் என்றால் இப்படியாக நம்ம போகும்போது இயேசப்பா ஜீவிக்கிறார். அவர் உனக்கு சுகம் தருவார், உன்னுடைய ஆயுசை கூட்டி தருவார், இந்த பிறந்த நாளை அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி நம்ம இயேசப்பாட்ட நம்ம ஒரு பிராமின்ஸ் வீட்டுக்கு என்ன தெரியும் பாருங்க, நான் போனால் அங்கேயும் ஸ்தோத்திரம் தான் ஃபர்ஸ்ட்ல பிரைஸ் நாள் தான் சொல்லுவேன். அல்லேலூயா. பிரைஸ் நாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களோட சிரிச்சிட்டு பரவாயில்ல, கிறிஸ்தவர்களுக்கும் எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி பாருங்க, அவங்கள்ட்ட அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இயேசுப்பாட்ட வேண்டிடுது. ஆமென். அப்படியாக கர்த்தர் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நம்ம அவங்க சத்தியம் தெரியவே நம்ம அவங்க என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நம்ம சத்தியத்தை சொல்லியிருக்கோம், இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப சொன்ன இயேசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்ல, இயேசப்பா அவங்களுக்கு சுகம் தருவாரு. அப்படிதான் நான் அவங்கள்ட்ட பேசும்போதே பேசுவேன். அல்லேலூயா. அப்ப இயேசப்பாடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படுது. அல்லேலூயா. அப்படி நீங்களும் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழிநடத்தாமல் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே
Amen.
ஹalleluya 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 ஹalleluya. நம்ம எப்படி ஒருமனப்பாடாட்டு இந்த இடத்துல ஆராதிக்கிறோம்ன்றது வந்து வெளியில இருக்கக்கூடியவங்க கேட்ட சொல்லிடுவாங்க. ஹalleluya ஆமென். எப்படின்னா எப்படி கரங்களை தட்டுறோம்? ஹalleluya ரெண்டு பேரும் தான் தட்டுறீங்க. ரெண்டு பேரும் ரெண்டு விதமா போகுது இல்லையா? அந்த ஒருமனத்தை வெளியில இருக்கக்கூடியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி ஒருமனமா பாடுறாங்க அப்படின்னு. ஹalleluya கீபோர்டு கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும், கொஞ்சம் சவுண்ட். நம்முடைய பாடல் புத்தகத்துல 562வது பாடல் ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து நம்ம மகிழ்வுறுவோம். 562வது பாடலை உற்சாகமாக பாடலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை நாம் செழிப்பாகவே இதுபோல கண்ணில கட்டலாம். கண்ணை மூடி என்ன செய்யக்கூடாது? நம்ம தனிங்க தட்டணும்னா அது வந்து அந்த பீச்சுக்கு ஒத்து போகும். ஆனா கூட்டத்தோடு அதை என்ன செய்யாது கேட்கறதுக்கு. அதனால ஒரு மூலமாட்டு உற்சாகமாக இந்த பாடலை மாட்டோடு நாம மகிமைப்படும்படியாக நாம் பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே இருக்கிற ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அநேக பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை எழுப்பி நடைன்னு சொன்னார், சீலவான் தோற்றத்தை கழுகின்னு சொன்னார், பருக்கையை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொன்னாரு, சொல்லுங்க வெளியே வாயின்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் அநேக பேர் என்ன செய்தாங்க? வேதத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹalleluya ஹalleluya. நமக்கும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அது என்ன வார்த்தை அப்படிங்கக்கூடியது வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்தோடு கூட அந்த இடத்துல நம்ம இந்த நாளை கடந்து வந்தோம் என்பதை ஆண்டவர் அறிவோம். வெறுமனே கடந்து வந்தோம், சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு வந்தோம், ஆண்டவருடைய கருத்தை எதிர்நோக்கி கொண்டு வந்தோம். எனக்காக ஆண்டவரே இந்த நாள் நீங்க பேசுங்க ஆண்டவரே, இல்லை எனக்காக ஆவியானவரே இந்த சபையில நீங்க எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி ஒரு வார்த்தைக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நான் ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர்கிட்ட கடந்து வந்தேன். பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க என்று சொல்லி. ஹalleluya. இந்த வார்த்தை இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில ஊர்ஜிதப்படுத்தணும்னு சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி கடந்து வந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி. அடிக்கடி என் சரீரம் பலவீனமாக இருக்கிறது. ஹalleluya. அடிக்கடி நான் பலவீனமாக காணப்படுகிறேன். இதை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தான் என் மாத வேளையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன். ஆண்டவரை நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எழும்பி நட என்று சொல்லுங்க, எழும்பி பலப்படுத்துங்க என்று சொல்லுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னீங்க. 18 ஆண்டு காலமாக பூனாக இருந்த அந்த பூமியை நிமிரும்படியாக செய்தீங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், எனக்கு அடிக்கடி வரக்கூடிய என்னுடைய பலவீனம் இடுப்பு வலி ஆண்டவரே என்று சொல்லி, பலவீனத்துல இருந்து எனக்கு பலனை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல மாணவர்கள் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கக்கூடியது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க கூனியை நிமிர செய்தீங்க இல்லையா? இன்னைக்கு என் சரீரத்தின் பலவீனத்தை நிமிர செய்யுங்க என்று சொல்லி. ஹalleluya ஹalleluya. ஒரு வார்த்தையா கேட்போமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்போம். மற்றவங்க பார்க்காண்டா, மற்றவங்களுக்காக கேட்காண்டா, எனக்கு ஆண்டவரே நான் பலவீனமாக காணப்படுகிறேன், இல்லை நான் பலவிதமான காரியத்தோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன், ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஆறுதலாக இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய ஆலயத்துல யோவானும் பேதும் கடந்து போகக்கூடிய நேரத்துல அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்டான். அப்போது யோவானும் பேதும் சொன்னது, நீ கேட்கக்கூடிய, நீ நினைக்கக்கூடிய, நீ சிந்திக்கக்கூடிய அந்த வெள்ளியோ பொண்ணோ எங்கிட்ட இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டது அவன் சோர்ந்து போயிருப்பான் இல்லையா? அவன் அதுக்காக தான் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல்ல காத்திருக்கிறான். ஹalleluya. அது வேதம் சொல்லுது அலங்கார வாசல் என்று சொல்லி யோசிப்பாங்க. அந்த வாசல்ல அதுக்காக தான் காத்திருக்கிறான், வெள்ளிக்காகவோ பொண்ணுக்காகவோ தான் காத்திருக்கிறான். ஆனா அந்த வார்த்தை கேட்கும் போது இவன் ரொம்ப துக்கப்பட்டிருப்பான் இல்லையா? பேரும் சொல்றாரு, என்னை நோக்கி பாருன்னு சொல்லி. ஹalleluya. என்னை நோக்கி பார்த்தான்.
ஒரு வார்த்தை பிடித்தார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடலின் மூலமாக உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்க. அவங்களுடைய தேவைக்காக பாருங்க. ஹல்லேலூயா. நான் என்னுடைய தேவைக்காக நான் பாடலை பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக சொன்னால் போதுமே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் சொன்னால் போதுமே. எதுவே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா
இல்லாத வார்த்தை எல்லாம் ஒளியாக மாறி இல்லாத வார்த்தை எல்லாம் ஒளியாக மாறி கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இதுவே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்திருப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 534வது பாடல் 534வது பாடல் 534வது பாடல். ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆத்மாநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் எழுந்து நிற்கிறோம். நமது இந்த மாலை வேளையிலே நம்மை கொடுத்துவோமா? உற்சாகமாக நம் ஆண்டவரை பயன்படுத்துவோம். கதை சொல்கிறாராவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருடைய கரத்தை காத்து கொடுப்போமா? பலவீனமாக இருந்தாலும் சரி, சுவீனமாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, களைப்பாக இருந்தாலும் சரி, சரீரத்தினால் நான் பிரயாசப்பட்டு கடந்து வந்திருக்கிறேன். நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லாத ஒழிக்கு ஆண்டவரே, இந்த சரீரம் உடைய ஆண்டவரே, இந்த சரீரம் நான் கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதங்களில் விசேஷமாக சோர்ந்து போகக்கூடிய இந்த சரீரத்தை, சோர்ந்து போகக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய கருத்தை ஒப்பு கொடுத்து உண்மை ஆராதிக்கவே நான் கடந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் மாறி கருத்துடைய சாமத்தை சம்பவத்திலே ஆராதிப்போமா? ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியோடு உம்மை
நன்றி
அன்பான கட்டளை கொடுக்கிறோம் ஐயா. இந்த பலவீனங்களை எல்லாவற்றையும் இந்த தேவனில் எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டி அந்த புத்தகம்
விடுதலையாய செய்தியிலே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறோமா. அந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவிட்டு செய்த எல்லா வேலைகளையும் மாற்றுவதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சொந்த தொழிலை தேவன் ஆசீர்வதித்து உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் மாற்றி போட்டு உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த மகாபெரிய பாக்கியத்துக்கு நம்ம எல்லாம் கொடுத்துக்கோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக செய்த கிருபைக்காக நன்றியோடு கூட சொல்லியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்று நாம் வந்து சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 96 இல்ல 92 92வது சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். ரஜி மன்னால வந்து வாசிப்பார். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்னென்னைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சேர்ந்து படிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். யாவரும் உட்காரலாம். இப்ப வந்து ரியா வந்து அது இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. Psalms 92. It is good to praise the Lord, God Most High. It is good to praise your name. It is good to sing about your love in the morning and about your faithfulness at night. It is good to play for you on the 10-stringed instrument and lyre, and to add the soft sounds of the harp to my praise. Lord, you make us very happy because of what you did. I gladly sing about it. Lord, you did such great things. Your thoughts are too hard for us to understand. Stupid people don't know this. Fools don't understand. The wicked may sprout like grass, and those who do evil may blossom like flowers. But they will be destroyed, never to be seen again. But Lord, you will be honored forever. Lord, all your enemies will be destroyed, and all who do evil will be scattered. But you have made me as strong as a wild ox. You have given me your blessings. My enemies will see the defeat of those waiting to attack me. My ears will hear the cries of my evil enemy. God, good people are like budding palm trees. They grow strong like the cedar trees of Lebanon.
They are planted in the house of the Lord. They grow strong there in the courtyards of our God. Even when they are old, they will continue producing fruit like young, healthy trees. They are there to show everyone that the Lord is good. He is my rock and he does not do wrong. தேங்க்யூம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது யாராவது சாட்சி இருந்தால் சாட்சி சொல்லலாம். சாட்சிக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. யாராவது சாட்சி இருந்தால் சாட்சி சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக கர்த்தர் இந்த மாதத்தில் 2வது திங்கட்கிழமை காணசத்தை தேவனுக்கு நம்ம ஆராதிக்கும்படியாக தந்த தேவனுக்கு கோடானோடி ஸ்தோத்திரம். இது என்றைக்கு நமக்கு சண்டே ஆராதனை தொடங்கும்னு தெரியல. ஆனாலும் வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த மாதமும் வழி நடத்துவார். இந்த விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக சாட்சியை சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். அடுத்ததாக வசனம் சொல்லுவோம். ஓகே, இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக சுபாஸ்டர் ஒரு பாடலை பாடுவார். வசனம் சொல்றியா? சீக்கிரம் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடுவார். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உண்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உண்மை மறந்தளித்தவன் நான், இதை உலகே அறியும். உண்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உண்மை மறந்தளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாமல் என் பொழுதும் விழிக்காதே.
அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோகத்திலாக சோதனை சோதனை பாவனை நன்றியோடு துதிக்கிறோம். மாசக்கால கண்ணீர்களை காத்ததே 9வது மாசத்துல 2வது வாரத்தை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த சமூகத்தில் மறுபடி சில தேவனுக்கு கொடாடி சோதனை எத்தனையோ கிடைக்காத பெரிய சாக்கியத்தை என் அப்பா நமக்கு தந்தையர்களுக்கு சோதனம் சோதனம் நன்றி ஆண்டவர். அப்பா உண்மைக்கு சோதரிக்கிற ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பட்ட தேவாட்டுவரே உமக்கு சோதனம் சோதனம் அப்பா. நம்ம பிரயாசத்தின் ஒரு பங்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த கரங்கள் 30 40 100 இதை ஆசீர்வதிக்க தாய் சொல்றோம். இப்படி கரை கூட இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவரை யாக்கோபுக்கு கொடுத்த சுதந்திரத்தினால் நிரப்பி ஆண்டோட வருகை தாமசமாக இருந்த ஆண்டவரை உயர்த்தி வைக்க போது தாய் சோதனம் சோதனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பெற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாம் அறிவிப்பேன். இந்த வாரம் யாருக்காவது பிறந்த நாளோ வெட்டிங் டே திருமண நாளோ பிறந்த நாளோ இருந்தால் அதற்காக எழுப்பி நிற்கலாம். அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அஸ்வினுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னைக்கு 19 பிறந்த நாள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு நேராக எல்லாரும் கரங்களை நீட்டி ஜெபிக்கலாம். அவனுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுசு சுகம் பெற நல்ல ஞானம் கொடுக்கும்படியாக நன்றி ஆண்டவரே, நன்றி. பிள்ளைக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவோடு கூட இருந்த தேவன் இந்த மகனோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. யோசேப்பு கொடுத்த ஞானத்தினால நிரப்புவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் என்று சொன்னமாக அவனை இன்னும் ஞானத்தினால நிரப்பும்படியாய் உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு சாமுவேலோடு பேசினது போல இந்த மகனோடு நீங்க பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உமக்கு வளர வளர உமக்கு பயப்படும் பயத்திலே வளர்ந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இதன் மூலமாக என்னுடைய பெற்றோர் மகிழ்ச்சி அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இம்மட்டும் அவரை உயர்த்தி நல்ல ஞானத்தினால நிரப்பிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் முதல் மாணவனாக வரத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த பிறந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசத்தை கண்டுகொள்ளும்படியாக கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மலச்சமகையில பரப்பிதானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃப்ரைடே பாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. பாஸ்டிங் பிரேயர் பாஸ்டிங் போட்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சரி, இங்கே தான் வரல. எத்தனை பேர் நீங்க பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறீங்க? உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியக்காரங்களுக்காக, ஊழியக்கார அம்மாவுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? ஒருத்தருமே பாஸ்டிங் போடுறது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப எப்படி சபை கட்டப்படும்? எப்படி ஆத்துமாக்கள் கடந்து வரும்? இன்னைக்கு எல்லாரும் வரேன்னு தான் சொன்னாங்க. பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு கை தட்டுனா ஓசை வராது, 2 கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும் சபைக்காக. ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரோம். நிறைய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரோம். சபை கட்டப்படணும். இன்னும் சபையில வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கணும். ஃபாஸ்டிங் போடணும். உங்க வயிறு கூட சரியாகணும்னா ஒரு நேரமாவது பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அது வயிற்றுக்கு கூட நல்லது. அல்லேலூயா. அது கூட இல்லாம டெய்லி சாப்பிட்டு என்னத்தை கண்டீங்க? அல்லேலூயா. ஒன்றும் ஒருத்தரை காணது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நேரமாவது பாஸ்டிங் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆலயத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய கட்டுமான பணிகள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த ரிசிப்ட் புக்கு கொண்டு போனாங்க, கலெக்ஷன் பண்ணி கொடுங்க. அல்லது முடியாது அதை கூட திருப்பி கொண்டு வாங்க. நம்ம கர்த்தரை சமத்துல வச்சு ஜெபிக்கலாம். ஏசப்பா இன்னும் தேவைகளை சந்திக்கிறது ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு நீங்க லேட்டா வரனால நாங்க வொர்ஷிப் லேட்டா முடிக்கிறோம். நாங்க எல்லாம் கரெக்டா 6 மணிக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. ஐயா என்னைக்கு 6 மணிக்கே வந்துடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க இப்படியாக அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு தான் வர்றாரு.
ஆமென். அவருக்கு என்ன ஒரு வாஞ்சை, எப்படியாவது நம்ம இந்த ஆலயத்துல முன்னால போயிடணும். அதே மாதிரி நீங்களும் வாஞ்சிக்கும் போது எந்த வேலையா இருந்தாலும் வாங்க. ஒரு விதம் வந்திருக்கீங்க, இன்னும் மற்ற மக்கள்கிட்டையும் சொல்லி எல்லாருமா கடந்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க லேட்டா வரனால நம்ம லேட்டா முடிக்க முடியுது. ஹஸ்பண்ட் மாதிரி வராதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க வீட்டில் சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டு சேர்ந்து வந்தவங்களுக்கு குழப்பம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. இயேசு நீங்க இல்லாமல் என்னாலே வாழும் கூடாதே கூடாதையா. இயேசு நீங்க இல்லாமல் என்னாலே வாழும் கூடாதே கூடாதப்பா. உங்க சமுதாயம் முன்னால் போகாமல் போனால் ஒரு சேவை செய்யப்பா. இயேசு நீங்க இல்லாமல் என்னாலே வாழ கூடாதே கூடாதப்பா. உங்க சமுதாயம் முன்னால் போகாமல் போனால் உன் சேவை செய்யப்பா. என்னோடு இருந்து நடத்துங்கப்பா. எதிரின் தடைகளை அகற்றுங்கப்பா. என்னோடு இருந்து நடத்துங்கப்பா. எதிரின் தடைகளை அகற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியே என்னோடு வாழ்பவரே. இயேசு பரிசுத்த ஆவியே என்னோடு வாழ்பவரே. இயேசு நீங்க இல்லாமல் என்னாலே வாழ கூடாதே கூடாதப்பா. உங்க சமுதாயம் முன்னால் போகாமல் போனால் உன் சேவை செய்யப்பா. ஆண்டுடைய சமுதாயம் முன்னால் போனாங்க ஆண்டுடைய சேவை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்பட்டும் பலப்படுத்துகிறார் என்றால் கர்த்தரை சுத்த கிருபைதான். உங்களை பாதுகாத்து வருகிறார் என்றால் கர்த்தரை சுத்த கிருபைதான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமை மூடி மறைந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வார்த்தையாய் காணப்படட்டும். நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்க கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை காணப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேடு பரப்பினாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், கூட இருந்து நடந்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவருடைய சந்ததி, அடுத்ததா இரண்டாவது பார்க்கும்போது அவருடைய மகிமை தரித்து கொண்ட ஜனம், மூன்றாவது பார்க்கும்போது பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினால ஆகும். நாலாவது பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு வீரனாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பராக்கிரமசாலியாக உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பலவீனனை ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பராக்கிரமசாலி என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு, சீக்கிரமா நான் கடந்து போறேன். பெரிய செய்தி தான் நினைச்சேன், சீக்கிரமா நான் கடந்து போறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லேலூயா. 8 தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவிடத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்த காலத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய கிரியைகளை அறிவிக்கும்படியாக, அவர் செய்த நன்மைகளை, புண்ணியம் சொல்லும் போது அவர் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க யாரு? இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அவர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஆசாரிய கூட்டமாயோ பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க யாரு? ஏசப்பாடைய சொந்த பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நான் ஏசப்பாட பிள்ளை, சொந்த பிள்ளை. ஆமென். நீங்க சொல்லுவீங்களா, இது யாரு? என் சொந்த பிள்ளை. அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்லுவார்? என் சொந்த பிள்ளை. உங்க எல்லாரையும் ஏசப்பா அழைக்கிறார், என் சொந்த பிள்ளை, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடையவள். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை அழைக்கிறவரா இருக்கிறார். நீ கட்டுகளோடு வந்தாயோ, நீ வேதனையோடு வந்தாயோ, நீ வியாதியோடு வந்தாயோ, மனபாரத்தோடு வந்தாயோ, நீ என் பிள்ளை, நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்கு சுதந்திர வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், ஒளியை கொடுக்க வந்த தேவன், ஒளிக்கு அழைத்த தேவன். ஆமென். இருளில் இருந்து, அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, ஒளிக்குள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அவருடைய வருகைக்கென்று நாம் கடந்து போக வேண்டிய சந்ததி. ஆமென். அல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். யார் வரைந்து ஆமென் கூட வராங்க. ஆமென். அல்லேலூயா. நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே? நீங்க தெரிந்து கொள்ளப்படவில்லையா? நீங்க அழைக்கப்படவில்லையா? நீங்க இயேசுவின் பிள்ளை இல்லையா? நாங்கள் இயேசுவின் பிள்ளை, சொந்த பிள்ளை. அழைக்கிறார், என் சொந்த மகனே, என் சொந்த மகளே அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொந்தமான ஜனமாயும். ஆமென். அல்லேலூயா. சொந்த பிள்ளையாக உங்களை அழைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் நமக்கு நாமத்தை தரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் விலகி போவதில்லை, ஒருபோதும் அழிந்து போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை பார்க்கும்போது, தானியேல் 2 அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் சீக்கிரமா போறேன். எசேக்கியேல், தானியேல். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அவர் காலங்களையும் சமயங்களையும், இந்த வசனம் 37ஆம் வசனம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். நமக்கு என்னத்தையெல்லாம் ஆண்டவர் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அருளினார் என்றால் நமக்கும் அருள வல்லவராய் இருக்கிறார். பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். எப்படி என்றால், தானியேல் நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை பார்த்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். அப்ப அங்குள்ள கல்தேயர்கள் தான் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள். கல்தேயர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், சூரியக்காரர்கள், அல்லேலூயா, சாஸ்திரிகள், எல்லாரையும் அவர் அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே நீங்க சொல்லுறது உண்மைதான், ஆனால் இது எங்களால கூடாது. மனுஷனிடத்தில் மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. ராஜ சமூகத்தில் அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் வந்து
இருக்கிறாங்க. ஆனா ராஜா என்ன சொல்லுகிறார், நீங்க இந்த சொப்பனத்தையும் இந்த அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீர்கள், எனக்கு அறியாமல் போனால் துண்டிக்கப்பட போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் ஏழுக்கிழமாக்கப்படும் 2:5 சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக ராஜா அவர்களுக்கு மிகவும் கட்டளை கொடுத்து விட்டார். எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தலையாரியின் அதிபதியாகிய ஆரியோகோடே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நீ எல்லாரையும் கொண்டு போடணும், நீ எல்லாரையும் வெட்டி போடணும் என்று அப்படியாக ஆர்டர் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் இதை கேட்ட தானியேல் என்பவர், அல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், அந்த ஆரியோகோட பேசுகிறார். அதான் தானியேலுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அதே போல உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தர உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாராலும் முடியாது, ஆனால் தேவனால் கூடும். ஆமென். அப்பவும் தானியேல் என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க அந்த ஆரியோகோட சொல்லுகிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க, நாங்க ஜெபித்து உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறாரு. அப்பதான் தானியேலுக்கு ஃப்ரெண்ட் யாரெல்லாம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவரிடத்துல வந்து சொல்லுகிறார், நாம் ஜெபிப்போம், இந்த மக்களோடு நாமும் அழிந்து போகாதபடி தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அறிவிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது ராக்காலத்திலே தானியேலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். அதே போல எந்த காரியமாய் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர்களுக்கு தரிசனத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பாவால கூட ஐயோ மகனே, ஐயோ மகளே, நான் நீ தெரிந்துவிட்ட பாத்திரம் அல்லவா, நான் உன்னை கைவிடுவேனோ என்று சொல்லி உங்களை அவர் அழைக்கிறவராய், உங்களை தேற்றுகிறவராய், ஆற்றுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக பாருங்க, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். அவர் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்ததுனால தானியேல் ஆண்டவருடைய அந்த ராஜாவுடைய சமூகத்துல போய் நிற்கும்படியாக அந்த ஆரியோகோடைய வேண்டுதல் பண்ணுகிறார். அங்கு போய் நிற்கும் போது அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க 2 அதிகாரம் முற்றிலுமாக படித்தீர்கள் என்றால் அதன் அர்த்தமும் சொப்பனமும் எல்லாம் புரியும். அல்லேலூயா. அதன் அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் சொல்லுகிறான் பாருங்க. அப்படியாக அவன் சொல்லும் போது ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியாய் மெய்யால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனோ ராஜாக்களுக்கு ஆண்டவரோ மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவரால தான் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடும். அல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவே அறிந்து கொண்டார் என்றால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய தடைகளை எடுத்து போடுவார், என்னுடைய கட்டுகளை உடைப்பார், அற்புதங்களை காணப்படுவார் என்று. அல்லேலூயா. தானியேலுக்கு என்ன இருந்தது? அவருடைய மகிமையை தரித்து வைத்திருந்தார். ஆமென். மகிமையினால தானியேல் நிரப்பப்பட்டிருந்தார். அதே போல நீங்களும் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர்களை மகிமையினால நிரப்பி உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்படியாக கர்த்தர்களை மகிமையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு மாத்திரம் தான் கொடுப்பார், எனக்கு கொடுக்க மாட்டார். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. எல்லாருக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்துல தரித்திருக்க உங்கள் முழங்காலை முடக்க கர்த்தர் உங்களை மகிமையினால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் போது, அல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய
ஆவியினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் பெரியவராய் இருந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி என்றால், யூதா தேசம் முழுவதும் பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. யூதர்கள் என்ன செய்தார்கள்? பாபிலோனியரால சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆலயத்தை எல்லாம் இடித்து போட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவோ முயற்சித்தோம், ஆலயத்தை கட்ட முடியவில்லை. சமாரியர்களின் எதிர்ப்பால ஆலயம் கட்ட முடியாமல் போய்விட்டது. 17 வருடம் ஆலயத்தை கட்ட முடியாமல் இருந்தது. ஆலயத்தை கட்டவே முடியாது. எனவே என்ன செய்வோம் என்று இருக்கிற வேலையில தான் ஆண்டவர் செருபாபேலை எழுப்பினார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார் தேவன். சகரியா 4:6. இனிமே ஒருக்கா கூட படிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலமோ உன்னுடைய பலனோ ஒண்ணுமில்லை. அல்லேலூயா. உன்னுடைய சக்தியோ உன்னுடைய சாமர்த்தியமோ உன்னுடைய படிப்போ ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அதான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கவும், கிருபையை கொடுக்கவும், இந்த இடத்துக்கு போகாதே என்று சொல்லவும் அந்த பரிசுத்த ஆவியாரை பேசுவார் உங்களோடு. ஆமென். அல்லேலூயா. நான் கூட சில நேரங்கள்ல இந்த வீட்டுக்கு போகணுமா ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது வேண்டான்னு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. வேண்டாம், வேற இடத்தை காட்டுவார். ஆமென். அப்படியாக இந்த வீட்டுக்கு இன்னைக்கு போ, நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் ரெடி ஆயிட்டேன், வேண்டாம்னு சொல்லுவார். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டில் அவங்க சோல்ல அங்கே போய் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் புறப்பட்டுருப்பேன். ஏசப்பா நான் போறேன், நீங்க என்னோட கூட வாங்க, ஆவியானவர் பேசுவார். வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. வேற வீடை தருவார், பேசுவார், வேற சொல்லுவார். ஆமென். அந்த கிருபை, அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, ஜெபத்துல தரித்திருக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். எத்தனையோ நாட்கள் அப்படி என்னை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீறி போனா ஒருவேளை அவர்கள் அங்க இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லது கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க, நம்மளை சரியா கவனிக்க முடியாது. ஆமென். அப்ப வெட்கம் தானே, ஏசப்பா சொல்லியும் கேளாம நம்ம போனோம் இல்லையா? ஆமென். அப்ப அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு நான் போறேன், நீங்க என்னோடு கூட வாங்கன்னு சொல்லி போகும்போது கர்த்தர் என்னோடு கூட வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா 4:9 படிக்கும் போது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கையிலே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், செருபாபேல் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான், அவனை கட்டி முடிப்பான் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் இந்த ஆலயத்தை கட்ட தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் கட்டி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. 4:10 பார்க்கும்போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், உடைய தொழில் அற்பமாய் இருக்கலாம், வேலை இல்லாமலே அற்பமாய் எண்ணப்படலாம். இந்த நாள் மாறி போகும். தானியேல பார்த்தோம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். இந்த அற்பமான நினைக்கிற நம்மை ஆண்டவர் எடுத்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் பெரிய நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. நியாயாதிபதிகள் யோசுவாக்கு அடுத்தது.
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஒன்றுக்கு உதவாதவன் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் எடுத்து உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீதியானவர்கள் என்ன செய்வார்களாம்? எல்லாம் கிதியோனை எடுத்து உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். மீதியானவர்கள் அந்த நாட்களில என்னத்தினால ஆண்டவர் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்றால், அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்தார்கள். நாமும் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு இஷ்டமானதை நம்ம செய்ய வேண்டும். மீறி போகும்போது சாத்தானுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் பாருங்க, மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அல்லேலூயா அவர்கள் அறுவடை நேரத்துல கோதுமை விளை செய்வார்கள். அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்களாம். ஆமென். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை கிதியோன் கூட என்ன செய்வானா? திராட்சை பழ ஆலை பக்கத்துல கொண்டு வந்து கோதுமையை அரித்து ஒழித்து அவன் போரடிக்கிறான். அல்லேலூயா. மீதியானவர்களை கண்டு பயந்து அவன் அல்லேலூயா கிதியோன் போரடிக்கிறான். அல்லேலூயா. எல்லா கோதுமையை அறுவடை செய்து கொண்டு போய் விடுவார்களே. அல்லேலூயா. அப்படியாக கொண்டு போக போக இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகும்? கஷ்டமும் வறுமையும் காணப்பட்டது. இதெல்லாம் படிக்கும் போது, நீங்க நியாயாதிபதிகளை படிக்கும் போது, அவர்கள் குகைகளிலும் அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா எப்படி மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கிதியோன் கூட பயந்துதான் அந்த போரடிக்கிறான் கோதுமை. அல்லேலூயா. அப்படி செய்யறத நம்ம என்ன சொல்லுவோம்? பயந்தாங்கொழி என்று. அல்லேலூயா. அந்த பயந்தாங்கொழியை தான் தேவன் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். பராக்கிரமசாலியே என்றால் பெரிய வீரனே என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பலன் இல்லையோ? நான் பலவீனன், எனக்கு வேலை செய்ய பலன் இல்லப்பா, எனக்கு தொழிலுக்கு போக பலன் இல்லப்பா, நான் என்ன செய்வேன் என்று கலங்கிறாயோ? இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா. ஆமென். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை அனுப்புறேன்ப்பா, நீ போப்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா, உனக்கு தொழில் செய்ய பலன் கொடுப்பேன்ப்பா. பலவீனமாய் காணப்படுகிறாயோ, கண்ணீரோடு காணப்படுகிறாயோ, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று காணப்படுகிறாயோ, இன்னைக்கு உலகம் உங்களை சொல்லலாம் கோழை என்றும், ஒன்றுக்கு உதவாதவன் என்றும், முட்டாள் என்றும், பிழைக்க தெரியாதவன் என்றும், திறமை இல்லாதவன் என்று அழைக்கலாம். ஆனால் உங்களை படைத்த கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயந்திருந்தீங்கன்னா ஆண்டவரை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அல்லேலூயா தாளந்துகளையும் திறமைகளையும் அழிக்க அவர் வல்லவர். ஆமென். அவர் திறமை கொடுக்க அவர் வல்லவர், தாளந்துகளை கொடுக்க அவர் வல்லவர், உங்களை உயர்த்த அவர் வல்லவர், உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற அவர் வல்லவர். ஐயோ நான் இன்னும் எத்தனை காலங்கள் வாழ்வேன் இந்த பலவீனத்தோட என்று கலங்கிறாயோ, கர்த்தருடைய பலவீனங்களை எடுத்து போட்டு உனக்கு நீண்ட ஆயுசை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரமுனை தாங்கும். கரமா சந்திர அரிக்கா ராபா, நீ அவரை விட்டு விடாதே, அவரோடு கூட வாழ்வாயானால் அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார்.
உன்னை பராக்கிரமசாலியே என்று அழைப்பார். ஐயோ, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஒன்றுக்கு என்னால் பிழைக்க முடியாது, என்னால் பிழைக்க தெரியவில்லை, எந்த வழி என்று தெரியவில்லை என்று கலங்குகிறாயோ, கர்த்தர் உன்னை எடுத்து உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை பற்றிக் கொள்ளாமே. அல்லேலூயா. நீ அவரை பற்றிக்கொள்ள அல்லேலூயா. உனக்கு திறமைகளையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் குறைவாகவில்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களை சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே அல்லேலூயா அல்லேலூயா என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை எனக்கு படிப்பறிவு இல்லையே, எனக்கு படிக்க தெரியாதே என்று கலங்கிறாயோ, ஆண்டவனுக்கு ஞானத்தை தந்து உன்னை உயர்த்தவர் வல்லவர். My God, அவருடைய கரம் உன்னை தாங்கும். அவருடைய கரம் பிடித்து நடத்துவார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். நான் அல்லவோ ஞானத்தை கொடுக்கிறவர், நான் அல்லவோ பலனை கொடுக்கிறவர், நான் அல்லவோ பராக்கிரமத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு பலனை கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடுனது போல கூடுமே கூடுமே, எல்லாம் இயேசுவால் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே மதுரம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மதுரமானது. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னோடு பேசும், என்னோடு கிரியை செய்யும். நான் முடியாதவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. My God, தூரபா சந்தராரிக்காரா, எனக்கோ ஏன் வாழ வேண்டும் என்ற வெறுப்போடு காணப்படுகிறேன். என்னுடைய பலவீனம் குணமாக என்னை தாக்குறது என்று நினைக்கிறாய். அல்லேலூயா அல்லேலூயா. My God, தூரபா சந்தராரிக்காரா, அவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவர், உன்னையும் பலப்படுத்த வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், உன்னோடு கூட இருந்து நடத்துவார், உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை மகிமையினால நிரப்புவார். அவருடைய கரத்தை தாங்கும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஆண்டவரே, நம்முடைய மகிமையினால நிரப்பும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே, நான் பலவீனமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. Oh my God, Jesus my God. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மகிமையினால நிரப்ப வல்லவர். அவருடைய கரங்களை தொடும், அவருடைய காயப்பட்ட கரம் உங்களை தொட வல்லமை உள்ளது. ஹalleluya ஹalleluya. ஓ மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கையில் உன்னை எடுத்து மெய்யா ஆராவணைத்து கண்ணீரை யாவும் துடைப்பே. கையில் உன்னை எடுத்து மெய்யா ஆராவணைத்து கண்ணீரை யாவும் துடைப்பே. நீ செய்யா ஜபங்கள் கேட்டு வைப்பே, ஆசீர்வாதங்கள் ஐயா காத்திடுவே. ஓ மகளே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உடைய இதயத்தை கொடுப்பீர்களா? உங்களை மகிமையினால நிரப்புவார், வல்லமையினால நிரப்புவார், பலசாலியாய் உங்களை மாற்றுவார், உங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுவார். இயேசுவே நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாராஷ்டிரக்காகவும் இயேசுபாதம் பிரதருக்காக ஜெபித்து முடித்த பிறகு இயேசுபாதம் அவர்கள் ஜெபிப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமத்துல சாராஷ்டிர வயிற்றுல கட்டி இருக்கிறது என்று சொல்லி ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பாவால் எல்லாம் கூடும், அப்பாவுடைய சித்த நிறைவேறும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சாராஷ்டிரக்காய் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய மகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு அந்த மகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் கட்டியா இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் மாறி போகுமே ஆண்டவரே. விசுவாசத்துல பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அற்புதத்தை காணப்படுவீராக. நாங்கள் சபையாராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத மகள் மேல் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை அந்த மகள் மேல் இறங்குவதாக. அற்புதத்தை காணப்படுவீராக. அதிசயங்களை காணப்படும் ஆண்டவரே. சாட்சியாய் இந்த மகளை நிறுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இயேசுவாத பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை கரம் மைமை கரம் தொடர்ந்து ஆண்டவரே. ஐயோ நான் பலவீனம் பாடும் என்று கதறுகிறதை காண்கிறேன். என்னால பலனில்லையே என்று கதறுகிறதை காண்கிறேன் ஆண்டவரே. அந்த மகனை நீ தொடும்படியாய், உம்முடைய காயப்பட்ட கரம் தொடும்படியாய், உம்முடைய வல்லமை கரம் தொடும்படியாய், உம்முடைய இரக்கத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை காட் தூரவா சந்தரா ரிக்கா ராவா. சரீரத்தில் எந்தெந்த இடத்துல வேதனை காணப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய காயப்பட்ட கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கரம் மைமை கரம் தொடுவதாக. இயேசுவே நாம மைமைப்படும்படியாக உம்முடைய மகனை எடுத்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்களை காணப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இருவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க புறப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆமென். இப்பொழுது இயேசுபாத அவர்கள் ஜெபிப்பார்கள். சபையாய் கூடி நாங்கள் தேவன் அப்பா சோதரம் சொல்லி 2 பேராயும் 3 பேராயும் நாமத்தில் கூடியாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே கர்த்தர் கடந்து வந்தார்களே. சோதரை விண்ணப்பங்கள் இந்த பாடல்களையும் ஜெபங்களையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. சோதரார்கள் கேட்டு அருள் வருகிற தேவன். ஆமாண்டவரே சோதரிக்கிறோம் 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 ராஜா. உமக்கு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதர வார்த்தையை கேட்டவர்கள் ஆண்டவரே. சோதரம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதன்படி கைகொண்டு நடக்க கர்த்தர் இரக்கமாக வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதரம் பரிசுத்த ஞானியாய் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறவரை நாம் மனதிலே அந்த காலத்தில் நாங்கள் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ கர்த்தாவே அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளியாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டவரே. சோதரம் இந்த ஒளி எங்கள் மத்தியிலே பிரகாசித்தபடினால் ஆண்டவரே. சோதரம் சோதரன் வாழ்க்கையிலே பிரகாசித்தபடினால் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிற நிலைமைகளை மாற்றிக்கொள்ளும். எங்களோடு போராடுகிறோம். எல்லா சத்துருடைய வல்லமை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவோம். ஆண்டவரே ஜெயத்தை தருவீராக. உங்களுடைய வருகைக்கு நீங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ராஜாவே. சோதரம் சோதர வருகை எல்லாரும் மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. என் தேவனாய் கர்த்தர் வரப்போகிறீர். அல்லேலூயா. சோதரனுடைய சபை ஆயத்தப்படவில்லையே ஆண்டவரே. என் தேவனாகிய தாமதித்திருக்கிறதை பார்க்க முடிகிறதப்பா. இந்த மனவாட்டியாய் சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே நிர்விசாரமாய் நடக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ராத்திரி வேளைகளில் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹalleluya. தங்கள் மாம்ச உலக வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆண்டவரே. தேவனுக்கு ஆண்டவரே கொடுக்கப்படாதபடிக்கு உடைய இருதயம் ஆண்டவரே இருளடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவரே. உடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது ராஜா. அவருடைய கண்கள் தொட்டு சுகப்படுத்துவீராக ராஜா. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம் 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 ராஜா. உடைய சமூகத்திலே காத்திருக்கவும் ஆண்டவரே பாதப்படியிலே காத்திருந்து ஆண்டவரே தாவீது சொல்லுகிறானே ஆண்டவரே. எப்பொழுது விடியும் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் பாதத்திலே காத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப ஜீவியம் உடைய மக்களுக்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் சொல்லுகிறார். கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. உலகத்தரமான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே முற்றிலும் வேறுபட்ட ஆண்டவரே உமக்காய் வாழத்தக்கதாய் ஆண்டவரே புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே நன்றி இருதயமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். உற்சாகமுள்ள ஆவியங்களை தாங்கும்படி செய்வீராக. ஆமாண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே என் பாதம் சறுக்கிறது சொல்லுகிற போது ஆண்டவரே கர்த்தாவே கரங்களை தாங்குகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. இயேசுவே பாவம் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவரே எங்களுக்கு உலகமாய் எழும்புகிற சத்துருடைய சாதாரண கண்ணிகளிலும் எங்களை விடுதலையாக எங்களை தப்புவித்து எங்களை கர்த்தாவே தேவனுக்கு முன்பாய் நாங்கள் குற்றமற்ற மனசாட்சியுள்ளவர்களாய் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு முன்பாய் நீதியுள்ளவர்களாய் நிற்கத்தக்கதாய் நீதியின் கரங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் நடக்கையை சுகப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி
பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். எங்கள் முழுவதும் ஆவி, ஆத்துமா, சரீரம் எங்கள் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே பாளையத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் பாளையங்களில் உலாவ வேண்டுமானால் எங்களுடைய இரத்த பாளையங்கள் சுத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உங்கள் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே. உங்கள் இரத்தத்தினாலே எங்களை கழுவுமையா, எங்களை கழுவுமையா, எங்களை கழுவுமையா. உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே, உங்கள் கரத்திலே காட்டி ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுயபலத்தினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் எதுவினாலும் அல்ல ஆண்டவரே. வெறும் மண்ணாய் இருக்கிறோம். இந்த கரங்களிலே வைக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஏற்றபடி வணங்குவீராக. உங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே கரமுள்ள பாத்திரமாய், எங்கள் தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய், எங்கள் இயேசுவுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை ஆளுகை செய்வீராக. ஒரு பெருமையாக இந்த காலத்தில் ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளும். இவ்வளவு நாட்களில் வேலைகளில் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நீங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளையுடைய வாகனங்களிலும் கூட இருப்பீராக. போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்கேஜிலேருந்து காலேஜ் வரை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே பலவிதமான தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய், என்ன கம்பெனி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கம்பெனில நல்ல நல்ல ஆர்டர் கிடைக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகள் கடந்து போகும்போது உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். வாகனத்துல முன்னும் பின்னர் நீர் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மலர் ஜெபகேக பரப்பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்நியனே ஐக்கியமும் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு என்ற நாமத்தே, இயேசு என்ற நாமத்தே ஜெய நாமம் கொண்டே. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தே, இயேசு என்ற நாமத்தே வெகு பரந்தோட. எல்லாருக்கும் நன்றி. சமாதானத்திலே கலந்தவங்க கத்தர் இருப்பாங்க.